என்னம்மா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம நைட்டுக்கு தான் வந்து முறுக்கு சுட போறோம். இந்த தீபாவளிக்கு வந்து நம்ம நைட்டுக்கு தான் இப்போ முறுக்கு சுட போறோம். ஆச்சி வந்திருக்காங்க. ஆச்சி தான் வந்து சுட போறாங்க முறுக்கு. பூரியா? நைட்டு சுட மாட்டோம்ல பூரி, அதனாலவே சப்பாத்தி செஞ்சாச்சு. சால்ட்டா உரிக்கிறேன்மா ஃபர்ஸ்ட்டு. சரி, 2 படி அரிசிக்கு அரைப்படி உளுந்து. உளுந்து மட்டும் இது வறுத்துக்கிறேனுமா? சரி சரி. மாவில் வந்து சீரகமும் எள்ளும் போட்டு கலந்து வச்சுருக்கோம். அந்த தண்ணியில் வந்து பெருங்காயத்தூளும் அப்புறம் வந்து உப்பும் வந்து கரைச்சி வச்சுருக்கோம். அவ்வளோதான். இப்போ வந்து இது பிசைய போகிறோம். வந்து பிசைகிறது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கிட்டு கிளறி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கிறணும். மொத்தமாக ஊற்றிட்டோம்னா அப்புறம் அதை வடுக்கு துற தண்ணி ஆயிடும். மொத்தம் ஊற்றிட்டோம்னா தண்ணி ஆயிடும். அப்புறம் தொளிச்சு தொளிச்சு விட்டு இப்படி பிணையணும். முறுக்கு மாஸ்டருக்கு தெரியும். ஆமா, என்ன சும்மா நின்றுக்கிட்டு இருக்க? தண்ணி கூடி போச்சு. கொஞ்சம் மாவு போட்டுக்கிறோம். கொஞ்சம் போடுங்க. பாப்பாலாம் முழிச்சு கிடக்காது, இப்ப முழிச்சிருக்கு. பாப்பா வந்து ஒரு முறுக்கு நாளும் சாப்பிட்டதே இன்னைக்கு தூங்கவே இருக்குது. ஏமாப்பா வந்து மாவு பதத்துக்கு வருது. எங்கள் அம்மா பிசைய பாருங்க முறுக்கு மாவு. இப்படி பிணைஞ்சாதே நல்லா இருக்கும். மொறு மொறுன்னு வந்து இப்படி பரட்டி விட்டுணும். பரட்டி விட்டு எடுக்கணும். இப்படி பரட்டி விட்டு எடுக்கவா? வந்துட்டு நுரையெல்லாம் அடங்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நீனே எடுத்து விட்ட. எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எல்லாத்தையும் எடுத்துட்டா. பெரிய பக்தர் நின்றுக்கிட்டு இருக்காங்க, கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து சாமிக்கு, அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு. சாமிக்கிட்ட போய் முறுக்கு வச்சாச்சு. நீ அடுத்து வந்து பிள்ளைகளுக்கு டேஸ்ட் பண்ணி கொடுத்துரு. உப்பு கம்மியாக இருக்கா? நல்லா அரிசி பண்ணு. அதுதான் அப்படியே நல்லா நம்மளுக்கு ஒரு கட்டை வாங்கணும். இது வந்து ஓசி கட்டை. எங்க இருக்கு? ஓகேவா? பத்தியா வந்து நான் இது வரைக்கும் முறுக்கே நான் திரட்டினதே இல்லை. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் முறுக்கு திரட்டிருக்கேன். ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையுமே திரட்டி இதே நமக்கு இந்த நம்ம சைஸுக்கு சிங்கருக்கு கரெக்டாக வரும்.
ஒரு அடுப்பு இன்னைக்கு வேலை பார்த்தா அடுப்பு இப்படி இருக்கு, ஸ்லோவாகவே இருக்கு, கொஞ்சம் சரியில்லை வேலை பார்த்தது. நல்லா பார்த்துருக்கோம் சொன்னாங்களா? நல்லா பார்த்தது மாதிரி தெரியலையே, இந்த அடுப்பு இவ்வளோ ஸ்லோவாக இருக்கு. நல்லா எல்லா பக்கம் நல்லா ஏறியும் எடுத்துருவா? எல்லாத்தையுமே எடுத்துரு. ஒரு பாட்டில் சேர்த்துருக்கா, தண்ணி எடுத்துருவா. ஒரு பாத்திரம் சேர்த்து ரெண்டு இருக்கு. அப்போ அதை வரையில உண்மையாகவே எடுக்க அதான் ஃபஸ்ட்டு ட்ரைனிங். இது வந்து நம்ம பழகிட்டோம். வெள்ளை உலகத்தில் எடுத்து போட்டுக்கணும். இந்த வெள்ளையை அதாவது சுத்தம் முக்கிய தூக்கி சுடுறோம். அது எப்படின்னா இந்த கோணல் முறுக்கு, இந்த கோணல் முறுக்கெல்லாம் எல்லாத்துலேயே இருக்குல்ல, அதெல்லாம் தூக்கி அதில் போடுறோம். தூள் முறுக்கா சாப்பிட்றது தான் அது இப்போதைக்கு தீபாவளி வரைக்கும். இப்போ வந்து முறுக்கு ஒரு வழியாக சுட்டாச்சு. இது வந்து சிவப்பு முறுக்கு. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு சிவப்பு முறுக்கு பிடிக்குமான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் வந்து முறுக்கு சுட்டாச்சு தீபாவளிக்கு. நீங்களும் வந்து முறுக்கு சுட்டிங்களா, என்ன செஞ்சீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு விளாக்கில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.